அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த டாபிக் வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம். தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம். எப்பொழுதுமே இன்னொரு தடவை என்று உள்ளது. எப்பொழுதுமே இன்னொரு வாய்ப்பு உள்ளது. பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுறோம். ஒரு பரீட்சையில் நம்ம வெற்றி பெற வாய்ப்பை இழந்துட்டோம். ஒன்றும் கவலைப்படக்கூடாது. அடுத்த முறை நமக்கு இருக்குது. இன்னொரு பரீட்சை இருக்குது, அரியர்ஸ் இருக்குது, திரும்ப எழுதலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா, ஒரு வேலை போனால் கவலை இல்லை, இன்னொரு வேலை நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு குடும்ப வாழ்க்கை அவங்கள விட்டு போயிடுது. குடும்ப வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிடறாங்க, டைவர்ஸ் கூட ஆயிடுது. அப்போ இன்னொரு வாழ்க்கை இருக்குது. தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கொண்டு இன்னொரு வாழ்க்கை நல்லா வாழலாம். அதே மாதிரி ஒரு காதலி இல்லாட்டினா இன்னொரு காதலி, ஒரு பஸ் இல்லாட்டினா இன்னொரு பஸ்ஸு. அது மாதிரி எதுக்குமே நம்மளுக்கு வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் அண்ட் நெக்ஸ்ட் டைம், தெர் இஸ் ஆல்வேஸ் அண்ட் அல்டர்னேட்டிவ். எப்பொழுதுமே ஒரு மாறுதல் இருக்குது. இந்த ஸ்கூல் இல்லைன்னா இன்னொரு ஸ்கூலு, இந்த பஸ் இல்லைன்னா அடுத்த பஸ்ஸு, இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை. ஒவ்வொன்றிலையும் நம்மளுக்கு ஒரு மாறுதல் இருக்குது. நம்ம தோல்வி அடையும் ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நெப்போலியன் ஒரு பெரிய மன்னன் ஆனால், பிரான்ஸ் நாட்டோட மன்னன் ஆனால், யூரோப் காண்டினவே அவன் கையில் கொண்டு வந்தான், ஐரோப்பா கண்டத்தவே அவன் காலடியில் கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வரும்போது முதல்ல அவன் நெப்போலியன் வந்து ஒரு ஜூனியர் ஆஃபீஸராக வீட்டில் சேரும்போது அவனை ஒரு படையை போய் நடத்திட்டு வர சொல்கிறாங்க. ஒரு போருக்கு அனுப்புனா பட்டு தோல்வி. எனக்கு இன்னொரு 500 பேரை சோல்ஜர்ஸை கொடுங்கன்னு கேட்குறான் சீனியர்ஸ்ட்டை. இன்னொரு 500 பேர் அனுப்புனா அதுலேயும் நீ தோத்துட்டா என்ன பண்ணுறது, எனக்கு அனுப்புங்க அப்படின்றான். அவங்களும் போனால் அவங்களும் தோல்வி. பாருங்கள், தோல்வி. அப்புறம்தான் வெற்றி அடையும் வெற்றியை கற்றுக்கொண்டு அதெல்லாம் ஜெயித்தான். ஜெயிக்காத நாடுகளே இல்லை. ஐரோப்பா கண்டத்தில் உள்ள, பிரான்ஸுக்கு பக்கத்தில் உள்ள இத்தாலி, போலந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, ஸ்பெயின், ஜெர்மனு, போர்ச்சுகல் எல்லா நாட்டையும் ஜெயித்தான். அந்த நாட்டை பூரா யூரோப் காண்டினென்ட்டில் உள்ள நாடுகளை பூரா ஜெயித்தான். எல்லாம் தோல்விகளின் மீது தான் அவன் அந்த அரியணை ஏறினான். அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் தோல்விக்குன்னு ஒரு முழுமையான எடுத்துக்காட்டுன்னா ஆப்ரஹாம் லிங்கன் தான். சின்ன வயசில் ஏரியாவில் இளைஞனாக இருக்கும்போது ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நிற்கிறாரு, தோற்று போயிடுறாரு. அடுத்து ஒரு வட்ட செயலாளருக்கு நிற்கிறாரு, தோற்று போயிடுறாரு. அடுத்து ஒரு மேயருக்கு நிற்கிறாரு, தோற்று போயிடுறாரு. அடுத்து ஒரு சான்சலருக்கு நிற்கிறாரு, தோற்று போயிடுறாரு. அடுத்து ஒரு கவர்னருக்கு நிற்கிறாரு, தோற்று போயிடுறாரு. வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு நிற்கிறாரு, தோற்று போயிடுறாரு. மேயருக்கு நிற்கிறாரு, தோற்று போயிடுறாரு. இந்த ஸ்பீக்கருக்கு நிற்கிறாரு, தோற்று போயிடுறாரு. தோல்வியாக இருக்குது. கடைசியில் ஜெயிக்கிறாரு. அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஆனது சொல்கிறாரு, நான் தோல்வி என்ற படிக்கட்டுகளின் மீது ஏறி வெற்றி என்ற அரியணையில் அமர்ந்தேன். நான் தோல்வி என்ற படிக்கட்டுகளின் மீது ஏறி வெற்றி என்ற அரியணையில் அமர்ந்தேன் என்றார். தோல்வியே வெற்றிக்கு முதல் படின்றாங்க. தோத்துட்டோமா பயந்துடாதீங்க, மலைச்சிடாதீங்க, இன்னொரு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு தடவை இருக்குது, வேறு ஒரு மாற்று ஒன்று இருக்குது, அதனால் பயந்துடாதீங்க அப்படின்றாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து சொல்லும்போது, என்ன நீங்கள் ஒரு மின்சாரத்தை கண்டுபிடிக்கப்பட்ட மின்சாரத்தை எதையாவது ஒரு பொருளுக்குள்ளே செலுத்தினா அது வந்து ஒளிரும், வெளிச்சம் வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் எந்த பொருளுக்குள்ளன்னு தெரியல. ஆனால் அவருடைய எண்ணம் பாருங்கள், உயர்ந்த எண்ணம். அந்த மின்சாரத்தை சும்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பெரிய பெரிய மோட்டர்கள் ஓடுது, ஆனால் வெளிச்சம் இல்லை. நாட்டில் நம்ம வந்து அந்த நாளில் வந்து இருட்டில் இருக்க மெழுகுவர்த்தியும் மண்ணெண்ணையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, மெழுகுவர்த்தியும் மண்ணெண்ணையும் தான் அப்போ நம்மளுக்கு வெளிச்சத்துக்கு பயன்பாடு. அதில் தான் படிக்கிறாங்க, அதில் தான் சமையல் பண்ணுறாங்க, அதில் தான் மக்கள் வாழ்கிறாங்க. இப்போ இந்த வெளிச்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மின்சாரத்தை ஒவ்வொரு பொருளையோ செலுத்தினார். 900 பொருளுக்கு மேலே செலுத்தினார். அப்போ எல்லாம் சொன்னாங்க, எவ்வளோ தோல்வி அடைஞ்சீங்க, 900 தோல்வி அடைஞ்சிங்களே. 900 முறை நான் தோல்வி அடையவில்லை, 1000 முறை நான் தோல்வி அடையவில்லை, 1000 முறை
நான் என்ன தவறு செய்தேன் என்பதை உணர்ந்து கொண்டேன்றார். என்ன தப்பு செஞ்சோம், இதில் மின்சாரத்தை செலுத்தினோம்னா அது தப்பு, அது வேஸ்ட்டாக போயிடுது, அதில் எந்த ரியாக்ஷனும் கிடையாது அப்படின்றத கண்டு கொண்டே. தோல்வி கிடையாதுயா, தோல்வினா மலைச்சிடாதீங்க அப்படின்றாரு. அவர் வீடு, அவருடைய சயின்ஸ் லேபு, அவருடைய விஞ்ஞான ஆராய்ச்சி கூட எரியுது. அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க. அவர் எடிசனை வந்து பார்க்குறாரு, அந்த ஆய்வு கூட எரியுது, வெறுப்பாக எரியுது, ஜுவாலையோடு எரியுது. அப்போ அவங்க ஒய்ஃபு பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு, வாங்க பாருங்கள் நம்ம சயின்ஸ் லேபு எப்படி எரியுதுன்னு பார்த்தீங்களா, இன்னொரு தடவை வந்து பார்க்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, ஏங்க இந்த விஞ்ஞானம் கூட எரியுது, உங்களுக்கு பயம் இல்லையா, உங்களுக்கு அச்சமாக இல்லையா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் பயம்லாம் இல்லை, அச்சமாக இல்லை, அது தோல்வியெலாம் சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகளை அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த நான் என்னுடைய ஆய்வுக்கு கூட எரியாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஃபயர் ப்ரூஃப், நெருப்பு எரியாமல் செட் பண்ணணும். அதை நான் பண்ணாமல் விட்டுட்டேன். அதை தான் நினச்சேன். மற்றபடி அதை இன்சூரன்ஸில் போட்டு நான் கிளைம் பண்ணி பணம் வாங்கிடுவேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லைன்றாங்க. எப்படி பாருங்கள், சாதாரணமாக அவருடைய வாழ்க்கையே போயிடுச்சு, ஆனால் அதை பயப்படவே இல்லை. அதுதான் வெற்றியாளனுடைய குணம். மலைச்சிடக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் இந்த இந்த வீடியோ பார்ப்பீங்க, நீட் பரீட்சையில் ஃபெயிலாயிருக்கீங்க, நிறைய நீங்கள் எக்ஸாமில் எழுதி ஃபெயிலாயிருவீங்க. பயந்துடாதீங்க, மலைச்சிடாதீங்க. மரணம்தான் ஒரு முடிவுன்னு நினச்சிடாதீங்க. ஒரு தவறான செய்கைக்கு ஒரு தவறான முடிவு தான் மரணம். மரணமில்லாத பெருவாழ்வு நம்ம வாழலாம். நிறைய விஷயம் இருக்குது. உங்கள் ஏரியாவிலேயே நீங்கள் வாழ முடியாது, நீங்கள் வாழக்கூடாதுன்னு உங்களை ஒதுக்கி வச்சாலும் நீங்கள் அந்த ஏரியா முன்னாடி அருமையாக வாழலாம். இன்னொரு ஏரியா இருக்குது. இந்தியானா தமிழ்நாடு மட்டும் இல்லை, நீங்கள் போய் டெல்லியில் வாழலாம், மும்பையில் வாழலாம், கல்கட்டாவில் வாழலாம், காஷ்மீரில் வாழலாம். எங்கேயும் போய் நல்ல தொழில் செய்யலாம். நீங்கள் வேண்டிய தொழில் செய்யலாம், உங்கள் மொழியை பேசலாம், நல்ல உரிமையோடு வாழலாம். அதனால் நீங்கள் எப்பயுமே மலைச்சிடாதீங்க. ஆபிரகாம் லிங்கன் நான் சொன்னேன். அடுத்து ராபர்ட் ப்ரூஸ்னு, நாங்கள் சின்ன பிள்ளையில் படித்த ஒரு கதை. ராபர்ட் ப்ரூஸ்ன்றவர் வந்து ஒரு ஸ்காட்லாந்து மன்னன். அந்த மன்னனுடைய எதிரிகள் வந்து அவரை அடித்து போரில் வந்து அவரை துரத்தி விட்டுறாங்க. தோல்வி அடைஞ்சு ஓடி வந்துடுறார். தோல்வி அடைஞ்சு ஒரு மலங்காட்டுக்குள்ளே இருக்கார், காட்டுக்குள்ளே இருக்கார், மலைப்பகுதியில் காட்டுக்குள்ளே இருக்கார். ஒரு குகையில் படுத்திருக்கார். தோத்துட்டோமே படுத்திருக்கும்போது அந்த குகையில் அவர் பாருங்கள், அவருக்கு கிடைக்கிற அந்த ஐடியாவை பாருங்கள். ஒரு சிலந்தி அப்படியே வலையை கட்டுது. வலையை கட்டும்போது ஒவ்வொரு தடவை கட்டும்போது கீழே விழுந்துருது. 6 தடவை அங்கே முயற்சி பண்ணுதுங்க. 7ஆவது தடவை அருமையாக அந்த வலை மேலே ஏறி அழகாக ஃபுல்லாக அந்த வலையை கட்டிடுது. அப்படியே அதை பார்த்த உடனே அவருக்கு நம்பிக்கை வந்துடுது. இந்த தடவை நம்ம விடக்கூடாது, நிச்சயம் போய் நம்ம எதிரிகளை தோற்கடிக்கணும்னு தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டிட்டு காட்டுக்குள்ளேயே நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாரு. அட்டகாசமாக வர்றான்டா, தோத்தவேன்றாங்க, ஆனால் வர்றானே, அவன் தான் வீரனாக வர்றானே, வந்து அடித்தா சம்மடி மாஸ் அடி. நீங்கள் நம்ம ஊரில் பாருங்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1917 பிறந்தார். 1917 பிறந்தார். அவர் வந்து 27 நாடகத்தில் நுழைஞ்சார். 37 சினிமாவில் நுழைஞ்சார். 37 அவர் சினிமாவில் நுழைஞ்சப்போ முத சதி லீலாவதின்ற படத்தில் அவருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வேணும், சிகரெட்டு குடிக்கிற வேணும். இன்ஸ்பெக்டர் வேடமே அவர் குடிக்காதான், சிகரெட் குடிக்கிற வேடம் குடிக்காதான். ஏன்னா ஒரு தடவை ஒரு வேடம் கொடுத்தா அதே வேடத்தை அடுத்தடுத்து நடிக்க சொல்லுவாங்க அப்படின்னு. இப்போ 37 அறிமுகமான புரட்சி தலைவர் 47 தான் எம்ஜிஆர்னே வெளியே வந்தார். 57 திமுக அரசியலுக்கு நுழைகிறார். 67 எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆகிறார். 67 தான் துப்பாக்கியால் சுடப்பட்டு குண்டடிப்பட்டு நிற்கிறார், ஜெயிக்கிறார். 67 ஜெயிக்கிறார். அடுத்து 77 இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிறார். 87 அவரை 10 வருட முதலமைச்சர் வாழ்ந்த முடிச்சுட்டு இறக்கிறார். பாருங்கள், எப்படி பாருங்கள், சாதாரண ஒரு மனிதர் தான் சரித்திரம் படைத்தார்.
சாதனை படைத்தார். அதுதான் நீங்கள் விட்டுறக்கூடாது, விட்டுவிடாதேன்றாங்க, விட்டுவிடாதே அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய டைரக்டர்ஸ், சினிமா டைரக்டர்ஸு, நிறைய சினிமா நடிகர்கள் புரட்சி தலைவர் மாதிரி முதல் படம் அவங்களுக்கு தோல்வி ஆயிடுது. முதல் படம் அவங்க தோல்வி அடைஞ்சதும் நிறைய பேர் ஐயோ நம்மளுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஆனால் அடுத்தடுத்து நிற்கிறான் பாருங்கள், போராடுறான் பாருங்கள், அவன் ஜெயிக்கிறான். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் விஜயகாந்த் நம்ம மதுரையிலேருந்து போனார், புரட்சி கலைஞர். ஆரம்ப படங்கள்லாம் அவர் தோல்வி அடைஞ்சால் அதுக்கப்புறம் அவர் அருமையாக வெற்றி பெற்றார். அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் தோல்வி அடைஞ்சிட்டோமேன்னு மலைச்சிடாதீங்க. அறிஞர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சொல்கிறாங்கன்னா, அதாவது நாம் வீழ்வது வெட்கமல்ல, நாம் தோல்வி அடைவது வெட்கமல்ல, வீழ்ந்தே கிடப்பது தான் வெட்கம். நாம் ஒவ்வொரு முறையும் நாம் எழுந்து நிற்கணுன்றார். கன்ஃபியூசியஸ் சொல்கிறாரு, நாம் வீழும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்பதில் தான் நம்முடைய மகத்துவமே இருக்கிறதுன்றார். ஒருவன் சோர்வடையாத வகையில், வாழ்வை கசப்பாக ஒருவன் நினைக்காத வரையில் எல்லாம் நன்மையாகவே முடிகிறது. ஒருத்தர் சோர்வு அடையக்கூடாது, வாழ்க்கையில் எதையுமே கசப்பாக நினைக்கக்கூடாது. ஆகவே அப்படி நினச்சான்னா அவனுக்கு எல்லாமே நன்மையாக முடியுதுன்னு ஜார்ஜ் மூர்னு ஒரு அறிஞர் சொல்கிறாரு. இல்லை நான் சொல்லலை, பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்னதை நான் அவங்களுக்கு சொல்கிறேன். நான் முற்றிலும் புதிதாக ஆரம்பிப்பது அவமானம் இல்லை, அது ஒரு வாய்ப்பு. எதுவும் போயிடுச்சு, இன்னொரு தடவை ஆரம்பிக்க, முதலேருந்து ஆரம்பிக்க, ஒன்றும் பயம் இல்லை. ஒருவன் சண்டையை கைவிட்டால் ஒழிய அவன் தோற்றதாகவே நம்ம நினைக்கக்கூடாது. சண்டையை தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கானே தொடர்ந்து. அது மாதிரி நீங்கள் ஒரு தொழிலை செய்கிறீங்க, தோல்வியே அடையலை, நீங்கள் தான் தொழிலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. ஒரு காலத்தில் அந்த தொழில் வெற்றி அடையும், இன்னொரு காலத்தில் அது வளர்த்த மடங்கு நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கும். அதனால் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொடர்ந்து செய்யுங்க. சின்ன எக்ஸாமோ பெரிய எக்ஸாமோ தொடர்ந்து எழுதுங்க, நல்லா படிங்க. தோற்கவே முடியாது என்பது போல் செயல்படுங்கள். அவனை தோற்கடிக்கவே முடியாதையா, அவன்கிட்ட போகாதையா. அவன்கிட்ட போனேன்னா அவன் உடனே தோற்கடிப்பாயா. தோற்கவே முடியாது போல் செயல்படுங்கள். இதுதான் சோர்வையும் எரிச்சலையும் குணப்படுத்த வல்லது. இதுதான் தாயத்து, இதுதான் சூத்திரம், இதுதான் கட்டளை, இதுதான் தோல்வியிலிருந்து நம்மை வெற்றிக்கு திசை திருப்புவதுன்னு டோரதி பிராண்ட்னு சொல்கிறாங்க. தோல்வி ஆயிடுச்சுன்னே நினைக்காதீங்க. நான் தோற்கவே இல்லையா. நம்ம அந்த மாதிரி நரிக்கிறவன்கிட்ட, சாமியார்கிட்ட மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கட்டுறோம்ல, அதுதான் விஷயமே. அந்த தாயத்தை என்னென்னா, நீ எப்பயுமே நான் தோற்கலப்பா, எப்பயுமே நான் ஜெயிப்பேன்ப்பா, எப்பயுமே ஆர்வமாக ஈடுபடுங்க. காலையில் அதிகாலையில் எழுந்திரிங்க, 6 மணிக்கு எழுந்திரிங்க, அதுக்கு மேலே தூங்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்பு சோம்பலைனா தூங்குங்க, ஓய்விடுங்க. இல்லைன்னா 6 மணிக்கு மேலே எழுந்திரிச்சோடனே நீங்கள் உங்கள் வழக்கமான உடற்பயிற்சி செய்கிறவங்க உடற்பயிற்சி செய்யுங்க. வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போங்க, ரன்னிங் போகிறவங்க ரன்னிங் போங்க, ஜிம்முக்கு போங்க. ஃபுட்பாலு, ஹாக்கி, கிரிக்கெட் விளையாடுறவங்க போய் விளையாடுங்க. 1 மணி நேரம் விளையாண்டுட்டு அடுத்து முடிச்சுட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு போங்க. தொழில் பண்ணுறவங்க தங்கள் தொழிலுக்கு போங்க. கடையை திறக்கிறவங்க போய் தங்கள் கடையை திறங்க. தொடர்ந்து தொழிலை செய்யுங்க. அப்படி செய்யும்போது நீங்கள் தோல்வி அடைந்தாலும் வெற்றி அடைவீர்கள். ஆகவே நான் திரும்ப சொல்கிறேன், தெர் இஸ் ஆல்வேஸ் அ நெக்ஸ்ட் டைம். எப்பொழுதுமே இன்னொரு தடவை ஒன்று இருக்குது. எப்பயுமே தெர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். இந்த வழி இல்லைன்னா இன்னொரு வழி. ஒரு பாதைக்கு, ஒரு ஊருக்கு நம்ம 2 வழியில் போகலாம். இந்த வழியிலையும் போகலாம், இன்னொரு வழியிலையும் போகலாம். ஆனந்தன் போட்டிகளில் நிறைய பேர் தோற்றுருவாங்க. தோற்கும்போது நான் சொல்கிற வார்த்தை இதுதான், தெர் இஸ் ஆல்வேஸ் அ நெக்ஸ்ட் டைம், தெர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். டோன்ட் பி டிஸ்கரேஜ்டு. தெர் இஸ் ஆல்வேஸ் அ நெக்ஸ்ட் டைம். அடுத்த முறை நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகவே வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, வாட்சிங் ஹவர்ஸ் கூட்டுங்க. நன்றி.